வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் வரும்பொழுது, இந்த கஷ்டங்கள் வரும்பொழுதே என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, இந்த சியாச்சல் அப்படிங்கிற இடத்துல அங்கே உள்ள ஒரு கொடூரமான கிளைமேட்டை தாங்கிண்டு அங்கே நிற்கும் பொழுதே நின்று வியாதி வந்து செத்துருவான். சில பேர் தான் திரும்பி வருவான். அது மாதிரி இடத்துல போய் நின்றுண்டு நம்மளுடைய நாட்டினுடைய பார்டரை காப்பாற்றுறாளே, அவள் பேர்லாம் கூட நம்மளுக்கு தெரியாதே, அவளில் ஒத்தனை ஹீரோவாக வச்சுக்கணும் கூட நம்மளுக்கு தோணாதே. ஏதோ ஒரு சினிமா நடிகனை தானே ஹீரோவாக வச்சுருப்போம். நம்மளுக்காக அங்கே போய் நிற்கிறாளே, எவா அங்கே போய் நிற்காத போன இந்தியா அடிமையாகுமோ? எந்த விதமான எதிர்பார்ப்பும் நம்மகிட்டேருந்து எதிர்பாராம நாட்டுக்கு உள்ள ஏதாவது ஜாபு கீபுன்னு தேடிட்டு போயிருந்த இத்தனை நேரம் அங்கேயை விட அதிகமான பணம் சம்பாதிச்சிருக்கலாம் என்று இருந்த பொழுதிலும் பணத்துக்காக இல்லாமல் பேஷனுக்காக அந்த சியாச்சல்ல போய் நின்றுட்டு இருக்காளே, அவள் படுற கஷ்டத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் கஷ்டம் நம்ம படுறோம். அவள் வீடு வாசல் மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் அங்கே போய் நிற்கிறா? அப்படி நிற்கிறவா பேர் என்ன? ஒத்தம் பேர் தெரியுமா நம்மளுக்கு? நம்மளாம் சியாட்டல் போகணும்னு நினச்சிட்டு இருக்கோம். சியாச்சல்ல இத்தனை பேர் நம்மளுக்காக உசுரை கொடுத்துட்டு இருக்கான். அவன் அப்படி நிற்கிறானே, அப்படி நிற்கிறவன் இன்னைக்கு என்னவோ எனக்கு பெரிய கஷ்டங்கிறையே, அந்த கஷ்டத்தில் எவ்வளோ கஷ்டம் நீ அனுபவிக்கிற அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணுமா?